ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. ஜோதிட ஆன்மீக அன்பர்களே, காலை வணக்கம். நான் ராகு பேசுகிறேன். ராகுவை பற்றிய ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு ஜோதிட அன்பர்களின் வேண்டுகோளை இணைக்க இந்த ராகு பேசுகிறேன் பதிவை நாம் இப்போ காணொலியில் பார்க்கலாம். ராகு கேது இரண்டுமே சாயா கிரகங்கள், பாம்பு கிரகம். அதில் ராகு கரும்பாம்பு. எனக்கு 18 வருட திசை உண்டு. நான் மிதுன ராசியில் இருந்தால் திருவாதிரை நட்சத்திரத்திலும், இதுவே சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியிலும், சதய நட்சத்திரமாக நான் கும்பராசியில் பரிமாணம் செய்வேன். ராகு இந்த கலி உலகத்தில் தேவை அனைத்தையும் பெற வேண்டும், அனுபவிக்க வேண்டும், ஏகப்பட்ட சொத்து வேண்டும், பொன் பொருள் வேண்டும். இவ்வளவுதான் இல்லை, எனக்கு அதிகமாக வேண்டும். ஆசையில் அதிகம் தூண்டக்கூடியவர் நான் தான். நிறைய சம்பாத்தியம் பண்ணு, நிறைய சொத்து சேரு, அதில் தான் எனக்கு இன்பம் என்று சொல்லக்கூடியவன் நான். தவறான வழியில் சொத்து சேர்த்தால் கர்ம வினைகளாயிட்டே அப்படின்னா அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். எனக்கு தேவை அதிகம், தேவை அதிகம், எதிலுமே தேவை அதிகம். அதாவது ஒரு திருப்தியே இல்லாத தேவைகள் என்று ஊராக போய்கொண்டிருக்க ராசியில் ஆதிக்கம் பிறந்தவன். என்னுடைய ஆதிக்கம் பிறந்த ராகுடைய ஆதிக்கம். ராகு இது ஒரு திருமண தோஷ கிரகம் என்று சொல்வார்கள் என்னை. நான் ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும், ராசிக்கு 1ஆம் இடத்தில் இருந்தாலும், லக்கணத்தில் 1 இருந்தாலும், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும், லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும், நான் திருமண மாங்கல்ய தோஷத்தை உண்டாக்குவேன். ஏன்னா நான் ராசியில் லக்கணத்தில் 1 இருக்கும் போது 7ல் கேது இருப்பார். நான் 2ல் இருந்தால் 8ல் கேது இருப்பார். இரண்டுமே பாம்பு கிரகம். அப்ப நான் 1ல் இருக்கிறேன். நான் வைராக்கியமானவன், பிடிவாதக்காரகன். எதை செய்தாலும் முரட்டு குணமாக செய்து அதில் வெற்றி பெற முடியாது தெரிந்துமே போராடக்கூடியவன் நான். 1ல் இருந்தால் என்னுடைய பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். நான் லக்கணத்தில் 2ல் இருக்கிறேன். குடும்பத்தில் குழப்பம், தேவையில்லாத கணவன் மனைவி உறவில் புதிய திருப்பம். அதாவது உறவில் திருமணத்தை தாண்டிய பந்தங்கள் ஏற்படுத்துறது. பண வரவில் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகிறது. திருப்தியற்ற குடும்ப வாழ்க்கை. இதெல்லாம் 2ல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கொடுப்பேன். 7ல் இருக்கிறேன். லக்கணத்துக்கு 7ல் இருந்தால் கலத்தர பாவம், திருமண தடைகள். திருமணம் முடிந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை. ரகசிய திருமணம், 1க்கும் மேற்பட்ட திருமணம், திருமணத்துக்கு மீறிய உறவு பந்தம், இதெல்லாம் உருவாக்குவேன். நான் 8ல் இருந்தால், ராசிக்கோ லக்கணத்தில் நான் 8ல் இருக்கிறேன், கொடிய பாவியாக மாறுவேன். ஜெயில் வாசம் உண்டாக்குவேன், கலவரம் செய்வேன், நயவஞ்சகம் செய்வேன், ஏமாற்றுவேன். இதனால் எனக்கு தண்டனைகள் கிடைக்கும். இதெல்லாம் என்னுடைய குணங்கள். இந்த மாதிரி ராசிக்கும் லக்கணத்தில் இருந்தால் இப்படிதான் நடத்துவேன்.
18 வருட நீண்ட கால திசை நடத்தும் ராகு பகவான் நானாகிய நான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். எனக்கு பகை கிரகம் என்று சொன்னால் சந்திரர் சூரியர். சந்திரனையும் சூரியனும் மறைக்கக்கூடிய ஒளித்தன்மையை இழக்கக்கூடிய, அவர்களுக்கு ஒளியே இருக்காம அளவு இறக்கக்கூடிய ஆற்றல் என்னிடம் உள்ளது. அவர்களை கிரகணப்படுத்துவேன். அவர்களை முழுமையாக செயல்படுத்த முடியாமல் நான் தடை செய்வேன். நான் ஒவ்வொரு ராசிக்கும் லக்கணத்திலும் இருக்கும் போது லக்கணத்தில் 3ஆம் இடம் உபய ஜெயஸ்தானமான 3, 6, 10, 11 இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெரிய பொருளாதார வெற்றியையும் பொன் பொருள் சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாகனங்களையும் அதிகம் அளவு தேவைக்கு அதிகமாக கொடுப்பேன். 4ஆம் இடத்தில் இருக்கிறேன். நான் சுகஸ்தானத்தில் இருந்தால் சொத்தால் பிரச்சனை, தாயால் அவமானம், தாய்க்கு பிணி பீடை, இதெல்லாம் ஒழுக்கம் குறைவு, இதெல்லாம் உண்டாக்குவேன். 5இல் இருக்கிறேன். தேவையில்லாத குழந்தைகள் மூலம் பிரச்சனை, இல்லை குழந்தை பிறப்பை தடை பண்ணுறது, பெரிய குடும்பம் என்று பெயர் எடுத்த குடும்பத்தில் அவமானத்தை ஏற்படுத்துறது, பூர்வ புண்ணிய பலங்களை குறைப்பது, இதெல்லாம் நான் செய்வேன். 6ஆம் இடங்கிறது எனக்கு பிடித்த இடம். 6ஆம் இடங்கள் கடன் எதிரி நோய் இருந்தாலும் அதை கடனை அடைக்கக்கூடிய ஆற்றலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பேன். 6ஆம் இடங்கிறது உபய ஜெயஸ்தானம். 7ஆம் இடத்தை ஏற்கனவே சொல்லியாச்சு, 8ஆம் இடத்தையும் சொல்லியாச்சு. 9இல் இருந்தால், பாக்கியத்தில் இருந்தால் ஓரளவு நல்ல பலங்களையும் கெடு பலங்களையும் சேர்த்து செய்வேன். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தொழிலில் இரட்டிப்பான வருமானம், வேலையில் சேர்ந்தாலும் அது எக்ஸ்ட்ரா சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கும். ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் அதில் எப்படி அதிகமாக சம்பாத்தியம் பண்ண முடியும், கூடுதலாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்குவேன். ஜாதகர் பாவம் புண்ணியமாச்சே என்று நினைத்தால் கூட பாவமாகுது, புண்ணியமாகுது. கிடைத்ததை அனுபவி, கிடைத்த பொருளை எடுத்துக்கொள், தேவை இருக்கும்போது சம்பாத்தியம் பண்ணிக்கொள். உன்னுடைய பணம்தான் நாளைக்கு உனக்கு மதிப்பு மரியாதை என்று சொல்லி ஜாதகரை தவறு செய்ய தூண்டுவேன். 11ஆம் இடத்தில் இருந்தால் லாபஸ்தானத்தில் இருக்கிறேன். லாபங்களை கொட்டி கொடுப்பேன், திருமண வாய்ப்புகளை கொடுப்பேன், தொழில் முன்னேற்றங்களை கொடுப்பேன், மூத்த சகோதர உறவுகள் மூலம் பொருளாதார வெற்றிகளை கொடுப்பேன். இதுவே 12ஆம் இடத்தில் இருந்தால் அயனசயன போக விரயம், வெளிநாட்டு உத்தியோகம் கொடுத்தாலும் குருவுடைய தொடர்பு இருந்தால் நிரந்தரமான உத்தியோகத்தை கொடுப்பேன். அலைச்சல் உண்டு, அது மூலம் பொருளாதார தேட ஊர் ஊராக செல்வேன். தூக்கம் கம்மியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள உறவுகள், இல்லற உறவுகள் பெரிய அல்ல, திருப்தியற்றதாக இருக்கும். ராகு ஆகிய நான் தேவைக்கு அதிகமாக பொருள் தேட வைத்து, தேவைக்கு அதிகமாக ஆசைப்பட வைத்து, அவர்களை துன்பக் கடலில் ஆழ்த்தக்கூடிய நவீன கால கலியுக கால ராகுவாக, பாம்பு கிரகமாக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் பண்ணாலும் காணாது என்று இன்னும் வேண்டும் பெரும் கூட சம்பாத்தியம் பண்ணு சொல்லி அவர்களை திக்குமுக்காட வைக்க செல்வது என்னுடைய கொள்கையில் ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.